இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்களை முதல்ல பார்ப்போம். வெங்காயம், தக்காளி. வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 7 தக்காளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸு. அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா வந்து நீட்டில் வந்து அரைஞ்சிக்கோங்க. கரம் மசாலா வச்சுருக்கேன். அப்புறம் வீட்டில் அரைச்ச காரத்துக்கு காரப்பொடி வச்சுருக்கேன். அது தேவையான அளவு காரத்துக்கு எப்போ எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் தேவையானதுக்கு அளவு எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு. ஒரு 7 கிராம்பு, 3 பட்டை, 3 லவங்கம் எடுத்திருக்கேன். கர்டு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன். வேண்டுறவங்க யூஸ் பண்ணலாம், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. கார்னிஷ்க்கு கொத்தமல்லி வச்சுருக்கேன். சிக்கன் வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கேன். சிக்கன் இதில் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பாத்திரம் வந்து காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியது தான். கிரேவிக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. எண்ணெய் காய்ஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து பட்டை லவங்கம் போடுறோம். அன்னாசிப்பூ, பட்டை லவங்கம் போடுறோம். மராட்டி முப்பும் போடுறோம். லைட்டாக ஒரு வதக்கலாம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெங்காயம் போட போகிறோம். தேவைக்கு வெங்காயம் போட்டுக்கிறோம். 1.5 கிலோ சிக்கனுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 7-8 எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் அதை போட்டு வதக்கிறோம். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா போடுறோம். அதுவும் போட்டு வதக்கிட்டுருக்கோம். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இப்போ சால்ட் போட போகிறோம். கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. நம்ம அடுத்து தக்காளி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 7 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி போட்டு அதையும் வதக்குவோம். அது ஒரு முக்கால்வாசி வதங்கினோடனே நம்ம அடுத்தது சிக்கன்லாம் போடுவோம். மசாலாலாம் போடலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வாசனைக்கு உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் போடலை, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் நீங்கள். வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா பாதி வதங்கியிருக்கு. நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராமுக்கு எடுத்திருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பூண்டு வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. நான் நல்லா வதக்கிட்டேன். அடுத்து நான் இப்போ வந்து சிக்கன் போட போகிறேன். 1.5 கிலோ சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நம்ம கொஞ்சம் வதக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பெரட்டி விடுவோம். லைட்டாக பெரட்டி விட்றோம் நம்ம. இப்போ மசாலாலாம் கொஞ்சம் அப்படியே சிக்கன் வர போகட்டும். மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக நான் வந்து தயிர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் யூஸ் பண்ணுறேன். அடுத்து நம்ம வந்து இப்போது கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறோம். நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கரம் மசாலா எடுத்து போடுறேன். அது வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணது தான். அதெல்லாம் போட்டு நம்ம இப்போ வந்து பெரட்டி விட்டுட்ருக்கோம்.
வீட்டில் நம்ம அரைச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெளில வாங்குறதோட நம்ம வீட்டில் செய்கிறது தான் நமக்கு உடம்புக்கு நல்லது. நல்லா அதோடைய ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிரட்டி விடுவோம். அப்போ தான் போட்டிருக்க அந்த காரமும் சரி மசாலாவும் சரி எல்லாமே சிக்கனில் இறங்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லாம் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நான் வந்து உப்பு போட போகிறேன். இதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டு நல்லா கிளறி விடுவோம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே சிக்கன் வந்து தண்ணி விடும், அதனால் நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். நான் கொஞ்சம் சிக்கன் வேகட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கன் வேகட்டும், வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிளறி விடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. கலர் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மசாலான்றனால கலர் நல்லா கொடுக்குது பாருங்கள். இந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ கொஞ்சம் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு கொதிக்க விட போகிறேன். அப்பப்போ திறந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த கிரேவியை பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்குது பாருங்கள். நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா சிக்கனும் வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். நீங்கள் பெப்பர் வேணால் போட்டுக்கலாம், இல்லைனா போடாமலே விட்டுருக்காது, உங்களுடைய ஆப்ஷன். அது போட்டு கொஞ்சம் கிளறி விடுறோம். இந்த கிரேவி வந்து இப்படியும் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சுக்கா மாதிரி வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு கூட ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம கொஞ்சம் இப்போ கொத்தமல்லி போட போகிறோம். வாசனைக்காக கொத்தமல்லி போடுறோம். கொத்தமல்லி போட்டு ஒரு பெரட்டு விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது வந்து முடிஞ்சிருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்.